Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Tanman channel. இன்னைக்கு நம்ம ஆட்டுக்கால் பாய ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இங்க இருக்கு. இப்போ கடாயில 1 ஸ்பூன் ஆயில் விடுறேன். எண்ணெய் சூடானதும் 10 லவங்கம் சேர்த்திருக்கேன். 5 பட்டை சேர்க்க, 4 பிரிஞ்சி இலை. இது இந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் பெப்பர் சேர்க்கிறேன். நான் 1/2 கப் ஃபுல்லா சேர்த்துக்கிறேன். நாங்கள் ஸ்பைசி அதிகமாக சாப்பிடுவோம், அதனால நாங்கள் அதிகமாக சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க பெப்பர். புதினா சேர்க்கிறேன், கொஞ்சம் ஃப்ளேவர் தரதுக்காக கொஞ்சம் புதினா. இதை நல்லா வறுத்த பிறகு டமாட்டா சேர்க்க போகிறேன். டமாட்டா ஒன்று பெருசாக இருந்தாலே போதும், ஏன்னா நான்வெஜ்க்கு அவ்வளோ அவசியப்படாது. எப்போவுமே நான்வெஜ்க்கு டமாட்டா கம்மியாக தான் போடணும். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஆனியன், கோகோனட் எல்லாம் சேர்த்துட்டு எல்லாம் வறுக்க போகிறோம். இந்த வறுத்ததை நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். ஏன்னா பசங்களுக்கு சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸோ அதனால தான் நான் எல்லாமே பேஸ்ட் பண்ணிக்குவேன். ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆன பிறகு சோம்பு சேர்த்துக்க போகிறேன். சோம்பு ஸ்டார்டிங்கே சேர்க்கக்கூடாது, கசக்கும். இப்போ 2 மினிட்ஸ் குக் ஆயிடுச்சு. இதெல்லாம் மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, பேஸ்ட் இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் விட்டு நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் ஒரு கொஞ்சம் நல்லா டேஸ்டே தரும். இந்த வத்த குழம்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் சேர்ப்போம். இதுலேயும் நல்லெண்ணெய் சேர்த்து ஆயில் சூடானதும் 1/2 கப் ஆனியன் போட போகிறேன். ஆனியன் 1/2 கப்பே போதும், ஏன்னா நம்ம மிக்சிலேயே அரைக்கும் போது 2 ஆனியன் போட்டிருக்கோம். இதில் சும்மா பொடிசா நறுக்கி 1/2 கப் சேர்த்தா போதும். கறிவேப்பிலை போட போகிறேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அது ப்ரௌன் கலரில் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன்ஸ் போடுங்க போதும். ஏன்னா நம்ம மசாலாவே அதிகமாக போட்டிருக்கிறதால இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூனே அதிகம்தான். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அந்த பச்சை வாடை போகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ண போறோம். நம்ம இது நல்லாவே வறுத்ததால அதுக்கு மேலே ரொம்ப வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. போட்டு ஒரு 2 நிமிஷம் கலரி விட்டுட்டாலே போதும். ஏன்னா நம்ம இதுலயே ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்க போறேன். 2 ஸ்பூன்ஸ் சில்லி பவுடர். சில்லி நான் காஷ்மீர் சில்லி தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா இதுக்கு மொத்த காரமே பெப்பர் தான். 2 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண பிறகு 1/2 கப் கர்ட் சேர்க்குறேன். 1/2 கப் கர்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு நீங்க எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டுமே போட்டுக்கோங்க. இப்போ உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஆட்டுக்கால் சேர்க்கலாம். ஆட்டுக்கால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி நாளே குக்கரெல்லாம் விசில் போட்டு வச்சிருப்பாங்க. நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. நான் டைரக்டா தான் பண்ணுவேன் எப்பவுமே. இப்போ ஆட்டுக்கால் சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்ற போறோம். தண்ணி ஊற்றி கலரி விட்டுட்டு இப்போதான் குக்கர் வைக்க போறேன் நான். இப்போ பாத்தீங்கன்னா குக்கர் வச்சாச்சு. ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சிம்ல 20 மினிட்ஸ் வச்சிருங்க. அதுவே தானா வெந்துரும். இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரா வெந்திருக்கு குழம்பு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் பாயா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டேக் கேர், பை பை, தேங்க்யூ.